ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு அல்ஃபாம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் சிம்பிளான ரெசிபிஸ் ரொம்ப புதுசாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அல்ஃபாம் பண்ணுறதுக்கு வேண்டி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தயிரும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே எலுமிச்சம்பழத்தோட ஜூஸையும் புழிஞ்சு விட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறி அதில் உப்பு மிளகெல்லாம் நல்லா பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அல்ஃபாமா கூட ஒரு மசாலா அரைச்சி நம்ம இது சேர்க்கணும். அதுக்கு வேண்டி கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். இந்த அல்ஃபா மசாலாவோட ரெசிபி வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா மசாலாவெல்லாம் நம்மளோட சிக்கனில் நல்லா பிடிக்கட்டும். சிக்கன் ஒரு சைடு ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு அடுப்பு தயார் பண்ணி அதில் வந்து கறிகளை போட்டு நல்லா தீ மூட்டி நல்லா கனல்களாக நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். அதில் நல்லா ரெடியானதும் இதுக்கு மேலே நம்ம வந்து இரும்பு வலை வச்சு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றொன்னா அடுக்கி 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயிலும் மேலாப்பில் விட்டு இந்த சைடும் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா கருகாமல் நம்ம கிரில் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட அல்ஃபாம் சிக்கன் சூப்பராக இங்கே தயாராகிடும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு சேர்ந்து அல்ஃபாம் ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி சந்திக்கலாம். டாடா.